மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க, வேலைக்கு போனேன் அப்படின்னாக்கா பெரிய பணக்காரன் ஆக முடியாது, நீ பிஸ்னஸ் பண்ணால் தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா நிறைய முதலீடு தேவைப்படுது, நிறைய அறிவு இருக்கணும், அதை பற்றின அறிவு நிறையா இருக்கணும், டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம தனியாக அந்த விஷயத்தை செய்ய முடியாது, நமக்கு நிறைய பேரோட சப்போர்ட் வந்து அதில் தேவைப்படும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்படியே நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் மூலமாக நம்ம பெரிய பணக்காரர் ஆக முடியுமா அப்படிங்கனாலும் அதில் ஒரு சந்தேகம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளோட கம்பெனியில் நாமளும் ஒரு பங்குதாரராக மாறுறது. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துறை அவங்க ஆரம்பிக்கும் போது முழு பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு பகுதி மட்டும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு மற்றதை வந்து மக்கள் மூலமாக பணத்தை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கம்பெனியில் ஒரு பங்குதை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஓனராக நம்மளும் மாறிடுறோம். இப்போ நாம் அந்த கம்பெனிக்கு பங்குதாரர் ஆகிட்டனால அந்த கம்பெனி லாபம் அடைஞ்சாலும் சரி, நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, அந்த இது நமக்கு வந்து சேரும். அப்போ நான் வந்து ஒரு சரியான கம்பெனியை தேர்ந்தெடுத்து சரியான முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. இதை தான் வந்து நம்ம ஷேர் வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குகிறோம். இப்போ இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு இந்த ரிஸ்க் இருக்கிறனால இந்த நாலேஜ் நமக்கு வந்து டைம் தேவைப்படுது, நிறைய நாலேஜ் தேவைப்படுது. இந்த கம்பெனி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் அந்த கம்பெனி சரியாக செயல்படலை அப்படின்னாக்கா அந்த நஷ்டம் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பொதுவான மக்கள் வந்து பேசுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்குது. ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி பயம் இருக்கும். ஆனால் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு கீழே வர செபி அப்படின்ற அமைப்புக்கு கீழே நிறைய ஏஎம்சிஸ் வந்து பதிவு பண்ணுவாங்க. அந்த ஏஎம்சி கிட்ட தான் வந்து நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க கிட்ட நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து இதுக்காக எஸ்பெஷலி படிச்சுட்டு வரவங்க, நம்மளை மாதிரி சின்ன சின்ன முதலீடு பண்ணக்கூடியவங்க கிட்ட இருந்து ஒட்டுக்கா பணம் வாங்கி அவங்க வந்து நிறைய கம்பெனிகளில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. நாம் பண்ணக்கூடிய 100 ரூபாயை கூட பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 30 கம்பெனிலேருந்து 250 கம்பெனி வரைக்கும் கூட அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஷார்ட் டேர்மாக இல்லாமல் லாங் டேர்மாக பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமல் ஆகிடுது. சொல்ல போனால் 0 ரிஸ்க்காகவே மாறுது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்ததுலேருந்து இந்த 46 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சராசரி 13% மேலே இது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரு முதலீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயம். ஏன்னா இன்ஃப்ளேஷனை தாண்டி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அதுதான் ரியல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது 13% மேலே ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சந்தேகம், நான் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆப் மூலமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை உங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்றைக்கி எந்த ஒரு துறையிலையும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எடுத்துக்கோங்க, அவங்க தனியாக அந்த விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கோச் இல்லை மென்டார்னு கண்டிப்பாக ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவருடைய கைடன்ஸ் மூலமாக தான் வந்து அவங்க பெரிய சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட கைடன்ஸோட நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஜேர்னியை எடுத்துகிட்டு போக முடியும்.